அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு. அந்த போஸ்ட் மரம் ஓரமாக இருக்குது பாருங்கள், அது வந்து கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலும்புட்டி. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் இருக்குது. பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது. அதோடு சேர்த்து இது முள்முருங்கை. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வாங்க, இது வந்து சிட்ராமனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு வாழை, அதோடு சேர்த்து பிரண்டை, சீந்தில், அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து கொய்யாக்கன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கும் தொட்டால் சுருங்கி இருக்குது. இந்த பக்கம் தென்னை. இது வந்து தென்னை மரம். அதுக்கப்புறம் இது ஒரு முருங்கை மரம். இது வந்து மறுபடியும் முள்முருங்கை. அதுக்கப்புறம் மாமரம். பக்கத்துலேயே நாவல் மரம். நாவல் ரகத்தில் மட்டும் நான் ஒரு 3 ரகம் வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு பனைமரம் இருக்குது நம்ம இடத்துல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை, அந்த பக்கம் ஒரு தென்னை மரம். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கும் இன்னொரு மாமரம் வெரைட்டி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பூவரச மரம், முருங்கை மரம், மறுபடியும் பூவரச மரம், நெல்லி மரம், பூவரச மரம். அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கும் ஒரு பலாமரம், மாமரம் எல்லாமே இருக்குது. மாமரத்தில் மட்டும் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. இவ்வளோ மரங்கள் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்படி பாருங்கள், காடு மாதிரி இருக்கா? காடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இந்த காடு மாதிரி இருக்கிறத உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. இது 4வது வருஷம். 4 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்களை வச்சு ஒரு காடு ரேஞ்சுக்கு வச்சுருவோம். இந்த நாவல் மரம் பாருங்கள், இந்த நாவல் மரம் மட்டும் கிட்டத்தட்ட இப்போ 2 மாடி உயரத்துக்கு மேலே வந்து என் கைக்கு எட்டுற தூரத்தில் வரைக்கும் வந்துருச்சு. என் கை எட்டு. இப்போ நான் 2வது மாடியில் நிற்கிறேன். 2வது மாடியில் கை எட்டுற வரைக்கும் வந்துருச்சு இந்த 4 வருஷத்தில். அடுத்த வருஷம் அநேகமாக காய்ப்புக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி காய்ப்புக்கு வரக்கூடிய பல ரக மரங்களை வைங்க. யாரும் பசியோடு தூங்க மாட்டீங்க. ஏன்னா பல ரக மரங்கள் நம்மளுக்கும் சரி, மற்ற உயிர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் நல்ல ஒரு பசியோடு இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பசியாற்றும் பணியை இந்த பல மரங்கள் மட்டும்தான் செய்யும். பயனில்லாத எந்த ஒரு மரத்தையும் நீங்கள் நட வேண்டாம். நம்ம வீட்டை சுற்றி நல்ல சூழல் இருக்குது. என்ன கொஞ்சம் மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நான் இப்போ பேசி கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையான முறைகளுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் மாறிட்டாங்கன்னா வெகு சீக்கிரத்தில் வந்து தேனி பெட்டி வச்சுருவேன். இந்த தோட்டக்கிழங்குலையும் தேனி பெட்டி வச்சு கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன். நன்றி நண்பர்களே.